5 ஆண்டு விளம்பர மாடல் ஆட்சி நம்பி மோசம் போன தமிழக மக்கள் மீண்டும் ஏமாற தயாராக இல்லை. கடந்த 2021 திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 30 வயதிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கடன் தள்ளுபடி என்ற ஆசை காட்டிவிட்டு இன்று வங்கிகளின் ஜப்தி நடவடிக்கைக்கு அவர்களை தள்ளி உள்ளது திமுக அரசு. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் தருவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி வெறும் தேர்தல் கால விளம்பரமாகவே முடிந்துவிட்டது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் முறையால் ஏற்படும் கூடுதல் சுமையை தணிக்க வாக்குறுதி அளித்துவிட்டு இன்று வரை அதை செயல்படுத்தாமல் மக்களை மின்சார வாரியம் சுரண்டி கொண்டிருக்கிறது. வெயிலிலும் மழையிலும் போராடும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது இன்னும் திமுக ஆட்சியில் எட்டாக்கனியாகவே உள்ளது. ஓய்வூதியத்தை உயர்த்துவோம் என்று கூறிவிட்டு இன்று வரை முதியவர்களை வெறும் வாக்குறுதிகளால் மட்டுமே பசியாற்றுகிறது இந்த திமுக அரசு. ரேஷன் கடைகளில் கூடுதல் சர்க்கரை தருவோம் என்று சொல்லிவிட்டு இருக்கும் சர்க்கரையையே முறையாக வழங்காமல் மக்களை அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ரேஷன் கடைகளில் உளுத்தம்பருப்பு மீண்டும் கிடைக்கும் என்ற வாக்குறுதி ஸ்டாக் இல்லை என்ற பலகையாகவே திமுக ஆட்சியில் நீடிக்கிறது என்கிற குற்றச்சாட்டு உள்ளது. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்தது திமுக அரசு. ஆனால் இளைஞர்களின் வயது முடிந்து போகிறதே தவிர பணி நியமனங்கள் நடந்தபாடில்லை. 500 கலைஞர் உணவகங்கள் என வாக்குறுதி கொடுத்த திமுக புதிய உணவகங்களை திறப்பதை விட ஏற்கனவே இருந்த உணவகங்களின் தரத்தை குறைப்பதிலேயே இந்த அரசு குறியாக உள்ளது. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் என அறிவித்த திமுக கடல் அலைகளோடு போராடும் மீனவ சகோதரர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் என்பது இன்னும் கனவாகவே இருக்கிறது. 3.50 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தது திமுக. ஆனால் காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் திராவிட மாடல் விளம்பரங்களுக்கு மட்டும் நிதி குறையாமல் ஒதுக்கப்படுகிறது. 2000 கோடியில் 200 தடுப்பணைகள் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தடுப்பணைகள் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டதாக கணக்கு மட்டும் காட்டப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவை இந்த நகரங்களில் மெட்ரோ வரும் என்று சொன்னார்கள். வந்தது என்னவோ வெறும் ஆய்வு அறிக்கைகள் மட்டும்தான். கடன் சுமையை குறைக்க நிபுணர் குழு திமுக அரசால் அமைக்கப்பட்டன. ஆனால் தமிழ்நாட்டின் கடன் சுமை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் தருவதாக சொல்லிவிட்டு இப்போது ஆயிரக்கணக்கான நிபந்தனைகளை விதிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி என பெயரளவுக்கு சிலருக்கு மட்டும் தள்ளுபடி செய்துவிட்டு பெரும்பான்மையான விவசாயிகளை கடன் சுமையில் தவிக்க விட்டுள்ளது திமுக என குமுறுகிறார்கள் விவசாயிகள். கோவையின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதாக சொன்னார்கள். ஆனால் மின்கட்டண உயர்வாலும் மூலப்பொருள் விலை ஏற்றத்தாலும் தொழில்களை முடக்கிவிட்டார்கள் என வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சிறு குறு தொழிலாளர்கள்.